ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 2025 நியூ சிலபஸையும் அதே மாதிரி நம்ம 2025ல் நடந்த கொஷின் பேங்க்கையும் வச்சு நம்ம எது எங்கெங்கே கேட்டிருக்காங்க சிலபஸ் பேஸ் பண்ணி அப்படிங்கிற அனலைஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நம்ம அழகு 7 தான் பார்த்துட்ருக்கோம். அழகு 7ல் திருக்குறளில் பொறையுடைமை மட்டும் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். மீதி அதிகாரத்தையும் நம்ம வருங்காலங்களில் பார்க்கலாம். அறநூல்கள் பற்றின ஃபுல் வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதே மாதிரி திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளுக்கு வந்து கொஷின் பேங்க்கில் என்ன கொஷின் இருக்கோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து தமிழ் சான்றோர்கள் தொடர்பான செய்திகளில் நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 2025ல் 18 கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது குரூப் 4ல் 5, குரூப்ஸ் 2ல் 6, எஸ்டிஎஸ்சியில் வந்து நமக்கு 7 கொஷின் கேட்டிருக்காங்க. மொத்த தமிழ் சான்றோர்கள் வந்து நமக்கு எத்தனை கேட்டிருக்காங்க அப்படின்னா 15 நபர்களை கேட்டிருக்காங்க. சரிங்களா? 18 கொஸ்டின், அதாவது ரிப்பீட்டட் கொஸ்டினும் நமக்கு இருக்குது. அதனால தான் நமக்கு 18 கவுண்ட் வருது. மொத்தமாக 15 நபர்களில் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழ் சான்றோர்கள் நமக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் மொத்தமாக 21 தமிழ் சான்றோர்கள் கேட்டிருக்காங்க சிலபஸில். சரிங்களா? சிலபஸில் இருக்கிறத நான் அப்படியே லிஸ்ட் போட்டு எழுதி வச்சுருக்கேன். அது வேர் டு ஸ்டடியும் பக்கத்தில் எழுதி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஹைலைனர் மூலமாக நமக்கு 2025ல் மட்டும் என்னென்ன யார் யார் கேட்டிருக்காங்க, எங்கே படிக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கண்டிப்பாக போய் பாருங்கள். நீங்கள் வேர் டு ஸ்டடியை மட்டும் வச்சுக்கிட்டாங்க கூட நாளைக்கு போய் ரிவைஸ் பண்ணுறக்கோ இல்லை உங்களுக்கு ஸ்டடி பண்ணுறக்கோ படிக்கிறக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.